என்னோட கடந்த சில பதிவுகளில் இவங்கெல்லாம் நோன்பு வைக்கிறத தவிர்த்துக்குங்க, அது நல்லது அப்படின்னு சொல்லி நான் சில பதிவுகள் போட்டிருந்தேன். இதை பார்த்து சில பேர் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாவத்தை நீங்கள் ஏன் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில சகோதரர்கள். நோன்பு வைக்கிறதுக்கு அவங்களோட தனிப்பட்ட விஷயம், இதில் நீங்கள் தூண்டுதலின் பேரில் அவங்க நோன்பு வைக்காம போயிட்டாங்கனாக்கா அதோட தண்டனை உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் அது உரிமையின் அடிப்படையோ பாசத்தின் அடிப்படையோ ஏதோ அடிப்படையில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. முதல் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இறைவன் சொல்றான், எந்த ஆன்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நான் சோதிக்கவே மாட்டேன். இஸ்லாம் ரொம்ப தெளிவான மார்க்கம், இலகுவான ஒரு மார்க்கம். யாரையுமே அவங்களோட சக்திக்கு மீறி எல்லாம் சோதிக்கிறதே இல்லை, சோதிக்கவும் மாட்டான். உயிரை வருத்தி நோன்பு வைக்கிறது தற்கொலைக்கு சமம். தற்கொலை பண்றதை இஸ்லாம் மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் சொல்லுது. அதனால நானாக யாரையும் சொல்லி நோன்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்களுடைய உடல் அனுசரித்து உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நோன்பு வைக்க முடியும்னா வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். வைக்க முடியாதவங்க பிறர் பார்க்கணுங்கிறதுக்காக நோன்பு வைக்கவே வேண்டாம். இறைவனுக்காக மட்டும் வைங்க. விழுத்த அறிந்தவன் இறைவன் மட்டுமே.